வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. திருமலையில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான நவம்பர் மாத புக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் அக்காமடேஷன் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை அளிச்சிருக்கும். ஏன்னா அக்காமடேஷன் இந்த திருமலையில் கிடைக்காதவங்க என்ன செய்வாங்கன்னா திருப்பதியில் எடுப்பாங்க. திருமலையில் தரிசனத்துக்கு டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அக்காமடேஷன் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் மாறி கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. அப்படி தான் இப்போ ரெகுலராக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பட் திருப்பதியில் அப்படி இல்லாமல் இருந்தது. தரிசனத்துக்கு டிக்கெட் இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே எடுக்கலாம். அதுமாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தரிசனத்துக்கு டிக்கெட் எடுக்கிறவங்க திருமலையில் எடுப்பாங்க. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா திருப்பதிலையும் எடுப்பாங்க. கீழே திருப்பதியில் முதல்ல போய் தங்கிட்டு கீழே உள்ள கோயில்கள்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி திருமலைக்கு போயிட்டு அங்கே போய் நீங்கள் ஆன்லைனில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரூமை போய் எடுத்துக்கிட்டு தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் கீழே திரும்பி வருவாங்க. இந்த மாதிரி இருக்கும். நான் நிறைய தடவை அப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ அக்டோபர் மாதத்துக்கு நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். அக்டோபர் மாதம் 30ஆந்தேதி கீழே போய் தங்குறேன், 31ஆந்தேதி திருமலையில் ரூம் எடுக்கிறேன். அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் மந்த் அப்படி எடுக்க முடிஞ்சுதுங்க. பட் இந்த மாதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்காமடேஷன் சில மாறுதல்கள் சொல்லி முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருந்தது. சீனிவாசத்தில் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் கிடைக்குங்கிற மாதிரி மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. கரெக்டாக 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது எடுத்து பார்த்தோம்னா தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும் திருமலைன்னு வந்தது. நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணும்போது 4 காட்டுதுங்க. முதல்ல 3 தான் காட்டும். திருமலா, திருப்பதி, அதுக்கடுத்து தலகோணம், இது 3 தான் காட்டும். இப்போ என்னென்னா 4 காட்டுது. ஒன்று திருமலா வித் டிக்கெட்டு, இன்னொன்று திருப்பதி வித் டிக்கெட்டு, 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வித்தவுட் டிக்கெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆப்ஷன்னா, திருப்பதியில் ரூம் எடுக்கிறதுக்கும் வித் டிக்கெட்டில் சில காட்டேஜஸும் வித்தவுட் டிக்கெட்டில் சில காட்டேஜஸும் பிரிச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, வித் டிக்கெட்டில் என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டேரெக்டாக அது புக்கிங் ஹிஸ்ட்ரி போகுதுங்க. அது ஓப்பன் பண்ண உடனே புக்கிங் ஹிஸ்ட்ரி போகுது. யார் டிக்கெட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை பார்க்க முடியுற கண்டிஷனில் தான் இருக்குது. திருமலையில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நான் என்னோட தெரிஞ்சவங்களுக்காக சீனியர் சிட்டிசன் டிக்கெட் எடுத்திருந்தேன். அதனால் எனக்கு 6ஆந்தேதி 7ஆந்தேதி காமிச்சிது. நான் 7ஆந்தேதி அன்றைக்கி இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் எடுத்து கொடுத்துருந்தேன். அதனால் எனக்கு ஒரு டைமிங் கிடச்சிது, கரெக்டாக கிடச்சிதுங்க. அது 6ஆந்தேதி 7ஆந்தேதி அன்றைக்கி திருப்பதியில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் பண்ணி அது 6ஆந்தேதி அன்றைக்கி கிளிக் பண்ணி பார்த்தா சீனிவாசம் மாதவம் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. இது 2 மட்டும் வித் டிக்கெட். அதாவது டிக்கெட்டு கையில் இருந்தால், திருமலையில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் இருந்தால் மட்டுமே சீனிவாசம் மாதவம் இது 2 ஓப்பன் ஆகுங்க. அந்த மாதிரி இதை மாற்றிருக்காங்க. இதில் விஷ்ணு நிவாசம் வரல, திருச்சானூரில் இருக்க தோளப்பா கார்டன் வரல, இது 2 வரல. பட் வித் டிக்கெட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சீனிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்க சீனிவாசம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதவம். இதில் என்ன விசேஷம்னா, இது 2க்கும் சேர்த்து ஒரே என்கொயரி ஆஃபீஸ் தாங்க. நீங்கள் மாதவத்தில் ரூம் தனியாக எடுத்தால் கூட இதுக்கு என்கொயரி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சீனிவாசத்தில் தான் இருக்குது. அங்கே தான் நீங்கள் கொண்டு போய் உங்கள் ரிசிப்ட்டையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, பக்கத்து பில்டிங் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குது, அங்கே போங்க அப்படிம்பாங்க. நீங்கள் ரிசிப்ட்லேயே பார்த்தீங்கன்னா மாதவம்னு இருக்காது. ஆன்லைனில் புக் பண்ணும்போது மாதவம் 900 ரூபா 1120 ரூபான்னு காட்டும். ஆனால் நீங்கள் புக் பண்ண பிறகு ரிசிப்ட் வந்த பிறகு பாருங்கள், அதில் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் தான் போட்டிருக்கும், மாதவங்கிற பேரே இருக்காது. நீங்கள் அங்கே போய் கொடுத்த பிறகு தான் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பக்கத்து பில்டிங் போங்க, மாதவம் பில்டிங் போங்க அப்படிம்பாங்க. அதனால் இந்த 2 பில்டிங் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வித் டிக்கெட்னு மாற்றிட்டாங்க. தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் திருப்பதியில் சீனிவாசமோ இல்லை மாதவமோ ரூம் எடுக்க முடியுங்க. அந்தமாரி மாற்றிட்டாங்க. நீங்கள் டிக்கெட் இல்லை, திருப்பதியில் ரூம் எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் விஷ்ணு நிவாசம், அதுக்கடுத்து திருச்சானூரில் இருக்க தோளப்பா கார்டன், இது 2 மட்டும் தான் கிடைக்கும் இனிமேல். விஷ்ணு நிவாசத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன மாதம் ட்ரை பண்ணும்போதே 340 ரூமு ஓப்பன் ஆகவே இல்லை. 340 ரூபா ஆஃப்லைனில் நேரடியாக போய் எடுக்கும்போது நான் ஏசி ரூம், நான் ஏசி ஸ்டாண்டர்ட் ரூம் 340 ரூபா, 300 ப்ளஸ் டேக்ஸ் 340 ரூபா. அது ஆப்ஷனுக்கே வரலிங்க. அதுக்கடுத்தது 500 சூட் வந்தது. அதுக்கடுத்தது 800 ப்ளஸ் 100 900 ரூபாய்க்குள்ள ஏசி ரூம் வந்தது. அப்புறம் 1300 ஏசி சூட் வந்தது. இது 3 தான் வந்தது. 340 ரூபா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ஒதுக்கிட்ட மாதிரி இருந்தது. சுத்தமாக அது வரவே இல்லை. அதனால் இப்போ திருப்பதியில் நீங்கள் ஆஃப்லைனில் எடுக்கும்பொழுது நான் ஏசி ரூமு கிடைக்காதுங்க. நான் ஏசி 340 ரூமு எடுக்க முடியாது. ஏசி ரூம் மட்டும்தான் கிடைக்கும். இல்லைனா ஏசி சூட்டு கிடைக்கும். அது ரொம்ப கம்மி, 8 ரூம் தான் இருக்குது. ஏசி சூட்டு நான் ஏசி சூட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏசி சூட்டு 8 ரூமு, ஏசி சூட்டு 8 ரூம், இது 2 மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அங்கே மொத்தமே விஷ்ணு நிவாசத்தில் அது மட்டும் தான் இருக்குது. இல்லை ஸ்டாண்டர்டு ரூம், நான் ஏசி ஸ்டாண்டர்ட் ரூம் பார்த்தீங்கன்னா 196 ரூம் இருக்கும். அதேமாதிரி ஏசி ஸ்டாண்டர்ட் ரூமும் 196 ரூம் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு உள்ள நான் ஏசி 196 ரூமும் கொடுக்கல. அதுக்கடுத்து இப்போ ஏசி 196 ரூம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதம் அது ஓப்பன் ஆச்சாங்கிறது எனக்கு தெரியல. போன மாதம் நான் ட்ரை பண்ணும்பொழுது நான் ஏசி ஓப்பன் ஆகலைங்க. இப்போ நீங்கள் ஒரு தரிசனத்துக்கு டிக்கெட் இல்லை, திருப்பதியில் தங்கணும்னு நினச்சிங்கன்னா விஷ்ணு நிவாசல் தங்கலாம், இல்லைனா திருச்சானூரில் இருக்க தோளப்பா கார்டன் தங்கலாம். இது 2 தான் நீங்கள் ஆன்லைனில் எடுக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால உடனே இது முடிஞ்சிருங்க. அதிகபட்ச ரூம் பார்த்தீங்கன்னா சீனிவாசம் தான். மேக்ஸிமம் ரூம் நிறைய இருக்குது, 100 கணக்கில் ரூம் இருக்குது. அதனால் அதில் நமக்கு டிக்கெட் தான் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக இனிமேல் ரூம் திருப்பதியில் ஆன்லைனில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இல்லைனா சீக்கிரமாக ட்ரை பண்ணி எடுத்துங்க. இனிமேல்லாம் அந்த மாதிரி தான் வரும். அது எதுக்காக இந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ திருமலையில் ரூம் தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்துருக்காங்க,
சில பேரால் ரூம் எடுக்க முடியல. ஏன்னா தரிசனத்துக்கு வர எல்லாருக்கும் அவங்களால ரூம் கொடுக்க முடியாது, அவ்வளோ ரூமே இல்லை. இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைனா நேராக போய் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து 300 டிக்கெட் எடுத்துட்டேன் பட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அங்கே கிடைக்காதவங்களுக்கு கீழேயாவது கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாங்கிறதுனால இந்த சீனிவாசமும் மாதவும் அதுக்காக மாற்றிருக்காங்க போல இருக்குது. அப்படி தான் எங்களுக்கு தோணுதுங்க இதில். ஏன்னா தரிசனத்து டிக்கெட் எடுத்தவங்களோட தான் ப்ரியாரிட்டி, அவங்களுக்கு அவங்க தான் முக்கியம். கன்ஃபார்மாக டிக்கெட் எடுத்துட்டாங்க தரிசனத்துக்கு, அப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது தங்கறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாகணும். அதனால் மேலே திருமலையில் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுலேயும் மிஸ் ஆகி போச்சுன்னா அதுக்கடுத்து கீழே திருப்பதியில் இந்த 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கீழே தங்கிங்க, தரிசனத்துக்கு மேலே வாங்க, வந்து திரும்ப முன்னாடி கீழே போயிடுங்க அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு வராங்க. அதுக்காக தான் இந்த சீனிவாசமும் மாதவமும் இந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு தோணுது. அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் தரிசனத்துக்கு டிக்கெட் கையில் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் முதல்ல திருமலைக்கு ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப நீங்கள் திருப்பதிக்கு வரலாம். இப்போ போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. திருமலையில் பாதி பேர் புக் பண்ணுறாங்க, மீதி பேர் திருப்பதியில் புக் பண்ணுறாங்க. அப்படி 2 ஆப்ஷனும் கடை ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து சீனிவாசம் மாதம் 2 பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தரிசனத்து டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு ஆன பிறகு இப்போ அது ஆன்லைனில் பார்க்கும்போது சுலவாக தாங்க இருக்குது. ஏன்னா டிக்கெட் இருந்தால் தானே வர போகிறாங்க. டிக்கெட்லாம் ஃபஸ்ட்டு இங்கே பண்ண மாட்டாங்க, எல்லாருமே திருமலை முதல்ல ட்ரை பண்ணுவாங்க. அங்கே கிடைக்கலங்கிற பட்சத்தில் அங்கே நம்ம குறிப்பிட்ட டேட்டில் வந்து இல்லை முடிஞ்சு போச்சு இந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து அட்லீஸ்ட் திருப்பதிலே பண்ணுவோம்னு சொல்லி மாதவமோ இல்லை சீனிவாசமோ புக் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது 3 மணிக்கு ஓப்பன் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 4 மணி வரைக்குமே சீனிவாசமும் மாதவமும் அவைலபிள் இருந்தது. நான் வந்து இங்கே கீழே திருப்பதி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது 2 தான் காட்டுச்சு. அதுக்கப்புறம் திருமலை ஓப்பன் பண்ணேன், 6ஆம் தேதி 7ஆம் தேதி 2மே காமிச்சிது. அவங்களுக்கு திருமலையில் ரூம் எடுத்து கொடுத்தாச்சு. அவங்களுக்கு நான் சீனியர் சிட்டிசன் 2 பேர் புக் பண்ணியிருந்தேன், அவங்களுக்கு திருமலையில் ரூம் எடுத்து கொடுத்தாச்சுங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை வரும்னா தரிசன டிக்கெட் இருக்கிறதுனால ஒன்று திருப்பதி இல்லைனா திருமலை 2ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பண்ண முடியும். இங்கேயும் பண்ணிக்கலாம் அங்கேயும் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் கட் பண்ணிட்டாங்க. 2வது திருப்பதியில் சர்வசாதாரணமாக வந்து தங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கட் பண்ணிட்டாங்க. யார் வேணாலும் வரலாம் தங்கலாம், சாமி தரிசனம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, யார் வேணாலும் தங்கலாம் போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை கட் பண்ணிவிட்டு சீனிவாசம் மாதம் 2 பில்டிங்குமே மேஜர் பில்டிங் 2மே மிகப்பெரிய நிறைய ரூம்ஸ் உள்ள 2 மிகப்பெரிய காட்டேஜ். இதெல்லாம் அந்த 2 காட்டேஜ்லையுமே டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு மாற்றினதுனால கண்டிப்பாக இது கொஞ்சம் சாதாரண பக்தர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தாங்க. டிக்கெட்டில் பலவிதமாக வந்து பக்தர்களை அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி திருமலையில் ரூம் கிடைக்காதவங்க, தரிசன டிக்கெட் இருந்தும் ரூம் கிடைக்காதவங்களுக்கு இப்போ இன்னொரு சான்ஸ் இருக்குது. திருமலையில் ரூம் எடுங்க, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கீழே திருப்பதியில் சீனிவாசமோ மாதவமோ அங்கே ரூம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஆப்ஷன் மாறி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ மாதம் வரும், எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. இப்போதைக்கு இந்த மாற்றம் வந்திருக்கு. இப்போ நவம்பர் மாதம் புக்கிங்லேருந்து இந்த மாதிரி மாறி இருக்குது. இது தொடர்ந்து இப்படியே தான் போகுமா, இல்லை திரும்ப இது மறுபடியும் மாறுமா, இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லாமே விஷ்ணுநிவாசம் தோலப்பக்கணம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு மாற்றுவாங்களாங்கிறது தெரியலிங்க. ஏன்னா ஒரு மாதமும் ஒரு மாறுதல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் இந்த மாற்றம், அடுத்தடுத்த மாதம் என்ன வருதுங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் சரி தான், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னதில் மாற்று கருத்து இருந்ததுன்னா, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான அனுபவம் கிடைச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை செக் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.